119 சங்கீதம் 117 என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். 119 சங்கீதம் 117 119 சங்கீதம் 117 என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்னை ஆதரித்தருளும், இல்லைன்னா என்னை தூக்கி எடும் அப்படின்னும் பொழுது, ஆதரவு அப்படின்னா உதவி செய்கிறது, தூக்கி எடுக்கிறது அப்படின்னா ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியில கொண்டு வருகிறது. யார் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுக்கு செய்ய முடியும்? யார்கிட்ட நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும்? யாரு நம்ம ஒரு குழியில விழுந்துட்டோம், நம்மளா விழுந்தோமா, இல்லைன்னா தானா விழுந்திருக்கலாம், இல்லைன்னா வேற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள்னால குழியில தள்ளப்பட்டு இருக்கலாம். அது எப்பேற்பட்ட குழியாகவும் இருக்கலாம். அத லிட்ரல் சென்ஸ்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா, யோசேப்ப வந்து குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா யார் அந்த குழியில இருந்து அவனை வெளியில எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல 12 மிச்ச 10 பேர்ல ஒரு சகோதரன், இவனை குழியில போடுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம், இங்க வருகிற இஸ்மவேலர் கிட்ட ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு இவனை விற்று போடலாம்னு சொல்லி குழியில இருந்து வெளியில தூக்கி எடுக்கிறார்கள். அதை செய்ய வச்சது யாரு அப்படின்னா ஆண்டவர் தான். இன்னைக்கு அநேக காரணங்களால நம்மளுடைய தவறுனால கூட நம்ம குழியில விழுந்திருக்கலாம். இல்லைன்னா மத்தவங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்கணும்னு சில காரியங்களை நம்ம செய்யும் போது தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆனா எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம பாவத்தினால ஒரு குழியில விழுந்திருந்தோம்னாலும் சரி, இல்லைன்னா மத்தவங்கள ஒரு குழியில விழ தள்ளணும்னு நினைச்சு கடைசியில நம்மளே அந்த குழியில விழுந்திருந்தோம்னாலும் சரி, இல்லைன்னா தற்செயலாக நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் ஆண்டவர் வந்து நம்மை சோதிக்கிறார், அதனால குழியிலே யோசேப்பை போல தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, என்னை தூக்கி எடும், நான் சுகமாயிருப்பேன். உள்ள இருந்து ஆண்டவர் தான் நம்மை வெளியே கொண்டு வர முடியும். வெளியில கொண்டு வரத்துக்கு என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். வியாதி என்கிற ஒரு படுகுழியிலே தாவீது ராஜா விழுகிறான். அந்த குழியில இருந்து, வியாதினா அதுக்கப்புறம் மரணம் தான். மரணம்னா அதுக்கப்புறம் வந்து பாதாளத்துல படுகுழியிலே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட குழியில இருந்து வெளியிலே வர முடியாது. ஒருத்தவங்க மரித்து போயிட்டாங்கன்னா, குழியில இறக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்னை தூக்கி எடும்னு சொல்ல முடியுமா? லாசருவே வெளியே வான்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. அதுக்காக எல்லாரையும் அப்படி ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்புகிறார்னு கிடையாது. நம்ம வந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழுவோம். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, மரணத்தினால குழியில போகிறதுக்கு முன்னாடி தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறான். 30 சங்கீதம் 8 வாசிக்கிறோம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு, புழுதி உம்மை துதித்து உமது சத்தத்தை அறிவிக்குமோ. தாவீது சொல்றான், ஆண்டவரே, இந்த வியாதியில வந்து நான் மரித்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, மரித்து என்ன குழியில போட்டு அடக்கம் பண்றாங்கன்னா, நான் அப்படியே மௌனமா தான் இருக்கணும். அந்த புழுதி உம்மை துதிக்க முடியுமா? இதே இது நான் உயிரோட இருந்தேன்னா எந்த அளவுக்கு உம்மை துதிப்பேன். அப்படியே தாவீது சொல்றது கரெக்ட் தான். உயிரோட இருக்கும் பொழுது தாவீது குதித்து தன் முழு பலத்தோடும் நடனம் பண்ணினான், ஆண்டவரை துதித்தான். செத்து போயிட்டு அவனை அடக்கம் பண்ணிட்டா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா ஆண்டவரே? அவன் வந்து உயிர் பிச்சை கேட்கறது வந்து, என்னுடைய பையனுடைய கல்யாணத்தை பார்க்கணும், இல்லைன்னா என் பேர பிள்ளைங்களை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் அவன் கேட்கல. உயிர் பிச்சை கேட்கறதுக்கு காரணமே அவன் என்ன கேட்கிறான்னா, உம்மை நான் துதிக்க வேண்டும், நான் உயிரோடு இருந்தால்தான் உம்மை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து வியாதியில வந்து உயிர் பிச்சை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா என்னென்ன காரியங்களுக்காக நம்ம கேட்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் கேட்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு தானாக கிடைக்கும். யோபு வந்து சூழ்நிலை சந்தர்ப்பத்துல குழியில தள்ளப்பட்டது போல இருக்கிறான். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து அவனை 4 தலைமுறை மட்டும் பார்க்க கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனை விட இவ்வளோ சிக்கா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு வருஷம் உயிர் வாழ முடியும்னு நினைக்கலாம். ஆனா அவனை விட ஹெல்த்தியா இருந்தவங்க எல்லாம் கூட அவனுக்கு முன்பாக மரித்திருக்கலாம். ஆனால் யோபு நெடுநாள் வாழ்ந்து பூரண ஆயுசுள்ளவனா இருந்து 4 தலைமுறை பார்த்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவும் ஆண்டவர் சொல்றார், நீ சீக்கிரம் மரித்து போவ, உன்னுடைய
வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துன. அப்போ எசேக்கியா ராஜாவும் பாருங்க தாவீது ராஜா பண்ண மாதிரியே ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். ஆண்டவரே, நான் துதிக்க வேண்டும் என்றால், உம்மை துதிக்க வேண்டும் என்றால் நான் உயிரோடு இருக்க வேண்டும். பாதாளத்துல போயிட்டா நான் உம்மை துதிக்க முடியாது. பரலோகத்துக்கு போனா எல்லாரும் ஆண்டவரை துதிக்க தான் போறாங்க. ஓயாமல் தூயர் 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 என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பூலோகத்துல ஒரு துதியின் சத்தம் கம்மி ஆயிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் அதுக்காக நான் பூலோகத்திலேயே துதியின் சத்தத்தோடு வாழ்க்கை ஃபுல்லா அதாவது காலங்காலமா இருக்கிறேன்றதுக்கு கிடையாது. அற்ப ஆயுசுல போகிற மாதிரி இருக்குது. எசேக்கியா ராஜாக்கெல்லாம் அப்படிதான், தாவீது ராஜாக்கும் அப்படிதான். அதனாலதான் அவங்க ஜெபிக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. பவுல் கூட அதான் சொல்றாரு, எனக்கு மேல பரித்து பரலோகத்துக்கு போனாலும் எனக்கு சந்தோஷம்தான், பூமியில இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், வாழ்ந்தாலும் அவருக்கென்று வாழ்வேன், மரித்தாலும் அவருக்கென்று நான் மரிப்பேன்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் இவ்விரண்டிலும் இந்த உலகத்துல இருந்தா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சுத்தி இருக்கிற மத்தவங்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து நம்ம உயிரோடு இருக்கிறதே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கிறோமா? அதிகாலையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். அதனால இது நிச்சயமாக நம்ம வியாதியோடு, சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு சுகம், அதுக்காக மரித்தால் மாத்திரம் கிடையாது. சிலர் ரொம்ப சிக்காய் வீக்காயிட்டா கூட ஆண்டவரை துதிக்க முடியாது. ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் மாத்திரம் தானே ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியங்களை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சங்கீதக்காரன் கூட 130ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சோ அவ்வளோ ஆழத்துல, வாழ்க்கையில அடிமட்டத்துல, ரொம்ப கஷ்டத்துல இருந்து நம்ம ஏதாவது ரொம்ப கடினமான ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அப்படிப்பட்ட ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பேதுரு கூட பாருங்க, கடல்ல ஏசாமி அந்த படகு பக்கமா நடந்து போகிறாரு. இந்த சீஷர்கள் எல்லாம் தண்ணியில நடக்கிறது, இது என்ன உண்மையிலேயே இது ஒரு ஆவேசம் தான், ஒரு பேய் தான், ஒரு பிசாசு தான் நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள், நான் தான். உடனே பேதுரு என்ன கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து வர எனக்கு கிருபை செய்யும்னு சொல்றான், கட்டளையிடும்ன்றான். அதே மாதிரி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். பேதுருவும் இறங்குறான். தண்ணியில நடக்க முடியுமா யாராவது? பேதுருவும் நடக்க முயற்சிக்கிறான். ஆனால் சுற்றிலும் இருக்கிற கடலின் அலைகள் எல்லாவற்றையும் பார்த்து பயந்து அமிழ்ந்து போகையில், ஐயரே என்னை ரட்சியும். ஏசாமி உனக்கு என்னப்பா விசுவாசம் இல்ல, நீ பயந்துட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைவிடல. குழியில இறங்கும் பொழுது ஆண்டவர் அவனை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோனா கூட அப்படிதான் ஆழங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். மீனின் வயிற்றுக்குள்ள யோனா போயாச்சு. கப்பல்ல இருந்து தூக்கி போட்டுடுறாங்க. சோ கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த மீன் யோனாவை விழுங்கிற்று. ஆனா அந்த மீன் பாருங்களேன், அந்த அவ்வளோ பெரிய மீன், ஒரு மனுஷனை விழுங்குற அளவுக்கு ஒரு மீன் இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய மீனாக இருக்கணும். அந்த மீன் கடலின் ஆழங்களுக்குள் போகிறது. அவன் சொல்றான், கடற்காளான் என் தலையெல்லாம் சுற்றி கொண்டது, பாசி என்னை சுற்றி கொண்டது, பாதாளத்தில் இருக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட உலகத்துல லேண்டுக்கு கீழே கூட இல்ல, தண்ணிக்கு கீழே அப்படிப்பட்ட ஆழங்கள், பாதாளங்களில் இருக்கிறான். ஆனா அங்க இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரால் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும், இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது பாருங்க மேல தரையில அவனை கக்கிற்று. ஆண்டவரால மாத்திரம்தான் அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை நம்மள யாரும் யோசேப்பை போல குழியில தள்ளாம இருக்கலாம். இன்னைக்கு யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள்ள யாரும் நம்மை விழுங்கி நம்ம அதனால அப்படி அடியில போயிட்டோம் அப்படின்னு சொல்லாம இருக்கலாம். இல்லைன்னா வேற எந்த ஒரு பேதுருவை போல நம்ம ஏதோ தண்ணியில நடந்து கீழே முழுங்கிட்டோம் அப்படின்றது இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில அநேக காரியங்கள், வியாதிகள் மூலம் பாதாளத்தில் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் மூலம் பாதாளத்தில் இருக்கலாம்,
கடன் பிரச்சனைகளின் மூலம் பாதாளத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். வேலை இல்லாமல் திண்டாட்டம், இன்னும் குடிப்பழக்கங்கள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள், வாழ்க்கையில அடிமட்டத்துல இருக்கிறது போல, பாதாளத்துல இருக்கிறது போல எனக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் ஆழங்களிலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமா? பேதுரு மடிந்து போகும் பொழுது இயேசுவே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். யோனா ஆழத்திலிருந்து ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான். அப்போ கர்த்தர் வந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். தாவீதும் எசேக்கியாவும் ஆழங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு உயிர் பிச்சையை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தாவே என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். அப்படி ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ஆழத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமா? தாவீது எப்படி பொருத்தனை செஞ்சு ஜெபம் பண்ணினானோ, எசேக்கியா எப்படி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினானோ, என்ன சொல்றான்? நான் என் ஜீவ காலமெல்லாம் உம்முடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசிப்பேன் என்று எழுதி வைத்தான் எசேக்கியா ராஜா. தாவீது ராஜா, நான் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன்னு தாவீது ராஜா சொல்றான். உயிர் பிச்சை மாத்திரம் கொடுத்தீங்கன்னா. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கர்த்தாவே என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு, ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நம்மள கை தூக்கி மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். எக்காலமும் அவருடைய பிரமாணத்தின் மேல நோக்கமாயிருக்கிறோமா? சாட்சி சொல்றோம். ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா நம்ம சாட்சி சொல்றோம். சாட்சி சொல்லி முடிச்ச உடனே, ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் நான் இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சீரே, நான் உமக்கு நன்றி கடனா இருப்பேன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அது ஒரு தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஜெபத்துல வருவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜெபத்த விட்டு, ஆண்டவர விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகி போவோம். டக்குன்னுலாம் வந்து உடனேலாம் விலகி போக மாட்டோம். அதனால நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு நாள் நம்ம ஜெபத்துக்கு வர முடியலன்னா கூட, ஆண்டவரே இந்த சத்ருவின் போராட்டங்களை தகர்த்து எறியும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். நம்ம ஒரு பொருத்தனையோடு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று பொருத்தனையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார், நம்மை ஆதரிப்பார், நம்மை ரட்சிப்பார். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அப்போ நம்ம வந்து பாருங்க, ஆண்டவரே என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை ஆதரித்தருளும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களை விடுவிப்பேன், உங்களை ரட்சிப்பேன், உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்லி அவர் நம்முடைய தேவன். அவர் தம்முடைய கையை நீட்டி நம்மை குழியிலிருந்து தூக்கி விடுகிறார், நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.